தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். அமைச்சர் அன்பில் மகேஷ் தொகுதி நிலவரம் என்ன? அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குது என்பதை விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருவெரும்பூர் சட்டப்பேரவை தொகுதி திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூர், காட்டூர், அரியமங்கலம், பொன்மலை, துவாக்குடி, கூத்தப்பார் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கியது. திருச்சி மாநகராட்சி வார்டுகளும் தொகுதிக்குள்ள இருக்கு. காவிரியாரும் உயர்கொண்டான் கால்வாயும் வளம் கொழிக்க செய்யும் தொகுதியில் விவசாயம் பிரதான தொழிலா இருக்கு. மத்திய அரசு தொழிற்சாலைகள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கிற தொகுதியில் தொழிற்சாலைகள் சார்ந்த தொழிலும் மக்களின் முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. மத்திய அரசின் NIT, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழக திருச்சி வளாகம்னு கல்வி நிறுவனங்கள் நிறைஞ்ச தொகுதி. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி தொகுதியில் 1,18,242 ஆண் வாக்காளர்கள், 1,25,008 பெண் வாக்காளர்கள், 54 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,43,304 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. 1967 இருந்து தேர்தல் நடக்கிற தொகுதியில் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல்களில் திமுக 6 முறையும், அதிமுக 4 முறையும், காங்கிரஸ், CPM, தேமுதிக ஆகிய கட்சிகள் தலா 1 முறையும் வெற்றியை தன்வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில் 2016 தேர்தலில் போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த அன்பில் மகேஷ் வெற்றி பெற்றார். 2021 தேர்தலையும் அவரே போட்டியிட்டார். அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் குமார் களமிறக்கப்பட்டிருந்தார். தேர்தலில் 1,05,424 வாக்குகளை பெற்ற அன்பில் மகேஷ் வெற்றி பெற்றார். அவருக்கு எதிராக களமிறங்கின அதிமுக வேட்பாளர் குமார் 55,727 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். 49,697 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்பில் மகேஷ் வெற்றி பெற்றார். தொகுதியில் திமுக, அதிமுகவுக்கு அப்புறமா நாம் தமிழர் கட்சி 15,719 வாக்குகளையும், கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சி 14,678 வாக்குகளையும் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொகுதி சிட்டிங் MLA அன்பில் மகேஷ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. இப்போ அமைச்சர் தொகுதின்ற VIP தொகுதி அந்தஸ்தை பெற்றிருக்கும் திருவெரும்பூர்ல போட்டியிட போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அரியமங்கலத்தில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு, இந்த குப்பை கிடங்கு ஏற்கனவே இருந்த ஆட்சியில அதை அந்த பகுதியிலிருந்து அதை அப்புறப்படுத்தி அந்த இடத்த வேற அரசினுடைய பயன்பாட்டுக்கு செயல்படுத்துவதற்கான சில திட்டங்கள் வகுக்கப்பட்டு நிதி ஒதுக்கி அதற்கான வேலைகள் நடைபெற்றுச்சு. ஒரு 50% குப்பைகள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கு. மீதி குப்பையும் அகற்றி அதை மக்கள் பயன்பாட்டிற்கான இடமா மாற்ற வேண்டும். ஏன்னா சுற்றி குடியிருப்பு பகுதி இருக்கிறதுனால மூச்சு விடுறதுல இருந்து பல்வேறு பிரச்சனைகள் அந்த பகுதி மக்கள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. துவாக்குடி டு பால் பண்ண வரைக்கும் சர்வீஸ் ரோடு வேணும்னு சொல்லி நாங்கள் 15 ஆண்டு காலமாக பல்வேறு முறை நாங்கள் அமைச்சர்ட்டையும் கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்ன வரைக்கும் அந்த சர்வீஸ் சாலை என்பது அமைக்கப்படாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாகவே நிறைய அந்த பகுதியில் விபத்து ஏற்பட்டிருக்கு. 1000க்கு மேற்பட்ட விபத்துகள் ஏற்பட்டிருக்குது. பர்மா காலனி, வள்ளுவர் நகர், காவேரி நகர் போன்ற பகுதிகளில் 3 தலைமுறையாக மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பட்டா வசதிங்கிறது கிடையாது, வீட்டு மனை வசதிங்கிறது கிடையாது, பட்டா வசதி இல்லை. 2வது அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. சாலை போடுறாங்க, போட்ட கையோடய அடுத்து ஒரு 10 நாளாக பைப் பறிக்கிறேன்னு வந்துடுறாங்க. அப்போ எதுக்கு அந்த சாலையை போடுறாங்க? போடுறதுக்கு முன்னாடி அடுத்து பைப் பறிக்கணும்னா அந்த பட்ஜெட் ஏற்கனவே அந்த திட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அப்போ அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாக்க வயலில் பள்ளத்தை பறித்து அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாலையை போட்டாங்க அப்படின்னாக்கா அந்த சாலை பாதிப்பு இல்லாமல் இருக்கும். திருச்சி துவாக்குடியில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி, அந்த கலைக்கல்லூரி முழுக்க அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கலைக்கல்லூரி. ஆனால் இன்னைக்கு அந்த கலைக்கல்லூரி பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி போலவே கிடையாது. முழுக்க கருவேல மரங்கள் சூழ்ந்திருக்கு. பரப்பளவு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பரப்பளவு. அதில் அரசு திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தலாம். மாணவர்களுக்கான விடுதி வசதிகளை உள்ளுக்குள்ளேயே ஏற்படுத்தி கொடுக்கலாம்.
தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.